ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஞ்சல் பிளேசி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இப்போ கோடை காலமாக இருக்கிறதுனால வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த மே பிறந்ததுலேருந்து அது இப்போது மே 5க்கு மேலெலாம் ரொம்ப வெயில் தாங்கவே முடியாத அளவுக்கு அதிகப்படியான வெயில் இருக்குது. இந்த அக்னி நட்சத்திரம் நம்மளுக்கு மே 28 வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நாம் இந்த வெயில் காலத்தில் நம்ம அதிகமாக வெளியில் போகக்கூடாது. உடம்பு குளிர்ச்சியாக பாதுகாத்தணும். அதுக்கு அதிகப்படியான பழங்கள் எடுத்துக்கிடணும். அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான தனிச்சத்து நிறைந்ததான காய்கறிகளை உணவில் சேர்த்துக்கொள்ளணும். நார்மலாக இருக்கிறதான ஜூஸ், கடையில் இருக்கிறதான ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிக்காமல் ஃப்ரெஷ் ஜூஸை நம்ம பயன்படுத்தணும். இந்த வெயில் காலங்களில் கிடைக்கக்கூடியதான இயற்கையான உடம்பை குளிர்படுத்தக்கூடியதான நுங்கு, இளநீர் இதை உணவில் சேர்த்துக்கொள்ளணும். குழந்தைங்களுக்கு கூட நல்லா ஃப்ரெஷ் ஜூஸ், ஃப்ரூட்ஸ் நம்ம கொடுத்துட்டு வரணும். வீட்டில் அதிகபட்சம் 3லேருந்து 4 லிட்டர் அளவு தண்ணீர்களை குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருமே குடிச்சிட்டு வரணும். குழந்தைங்களை வெளியில் கூட்டிகிட்டு போகிறதா இருந்தால் கொடையை பயன்படுத்தி வெளியில் கூட்டிகிட்டு போங்க. குறிப்பாக குழந்தைங்க வெயிலில் விளையாடணும்னு நினைப்பாங்க. அவங்க ஈவினிங் மேலே விளையாட விடுங்க. இந்த மதிய நேரங்களில் விளையாட விடாதீங்க. கர்ப்பிணிகளை வெயிலில் அடிக்கடி கூட்டிகிட்டு போயிட்டு வராதீங்க. இதனால் அதிகமாக வேர்த்து தண்ணீர் குறைபாடு ஏற்படும். பெரியவங்க கூட வயதானவங்களும் வெளியில் போயிட்டு வர்றதுனால அவங்க வெயில் நேரங்களில் தலை சுற்று இதெல்லாம் ஏற்படும். அதனால் அவங்களுக்கும் கூட நல்ல ஃப்ரூட்ஸு, பழங்கள் இதெல்லாம் கொடுத்துட்டு வாங்க. உடலை ஆரோக்கியமாக பாதுகாத்துக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.